ஒரு சோழன் கார்ஸுக்கு வந்திருக்கேங்க. சோழன் கார்ஸில் நான் ஆக்சுவலாக வந்து அவங்க கூப்பிடல, நானும் தான் எதார்த்தமாக அப்படி போகல லைனில் வந்தேன். நான் ஒரு காரை பார்த்துட்டு அப்படியே வண்டியை நிப்பாட்டிட்டேன். டக்குன்னு போய் சரி வீடியோ எடுத்துகிட்டு வந்துடும்னு. இனோவா நிற்குதுங்க. எனக்கு பிடிச்ச கலரு. உனக்கு எந்த கார் தான் பிடிக்கல அப்படின்னு கேட்பீங்க. பட் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அடுத்து இந்த ரெனால்ட் குவிட், இந்த 2 காரையும் பார்த்தோன்னே உடனே வண்டியை ஸ்டாப் பண்ணிட்டு அப்படியே வந்துட்டேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா டாட்சனில் கோங்க பெரிய காரு, ஆனால் கம்மியான ப்ரைஸில் எடுக்கணும் அப்படின்னா இந்த கார் எடுக்கலாம். இந்த மாடலுக்கு வேறு கார்கள் வேறு கம்மியில் எடுத்தீங்கன்னா ரேட்டு கூட வரும். அடுத்து வந்து டாட்டா மான்சா, நிறைய பேர் கேட்குற ஒரு வண்டி டாட்டா மான்சா TN50 வண்டி. டாட்டா மான்சாவுக்குன்னு ஒரு ஃபேன் ஃபாலோவர்ஸ் இருக்காங்க. இப்போ கொஞ்சம் குறைஞ்சிக்கிட்டு இருக்காங்கன்னு நினைக்கிறேன். பட் ஆனால் அதுக்கான ஃபாலோவர்ஸ் இருக்க தான் செய்கிறாங்க. அடுத்து ஹுண்டாய் கிரிட்டா, எல்லாமே சூப்பர் கார். அடுத்து நான் ஒரு கார் வாங்கலாம்னு நினச்சேன் பார்த்தீங்களா, அந்த கார் பார்த்தீங்கன்னா அல்டோவில் கேட்டேன். நான் எப்போவுமே எடுக்கலாம் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு கார். எனக்கு அந்த ஃப்ரெண்டு முகப்பு நான் காட்டுறேன் பாருங்க. அதுக்கு ஒரு மாதிரி நல்ல கேவு மாதிரி அந்த வேகனார் ஸ்டைல்லே இருக்கும். வேகனார். அடுத்த ரெனால்டில் ஸ்காலா, நிசானில் சன்னி, செடன் டைப் லக்ஸரி காரு, ஃபோக்ஸ்வேகனில் ஆமியோ வந்து பெட்ரோலுங்க. ஸோ இவ்வளோ கார்களுடைய அப்டேட் தான் நம்மளுடைய வீடியோவில் பார்க்கலாம். இதில் ஹேட்ச்பேக் ரேஞ்சான ஒரு 4 கார் பார்க்கலாங்க. அது இல்லாமல் 7 சீட்டரில் உள்ள இனோவா தனியாக போட்டுறேன். கிரிட்டாவில் வந்து ஹுண்டாய் கிரிட்டா தனியாக போட்டுறேன். செடன் டைப்பான ரெனால்ட் ஸ்காலா, ஆமியோ, மான்சா, இந்த 4 காரையும் தனியாக போட்டு இப்போதைக்கு ஹேட்ச்பேக் ரேஞ்ச் கார்கள் பார்க்கலாம். வணக்கம், நான் உங்கள் வெற்றி சுடர். நீங்கள் எல்லாரும் ரொம்ப சூப்பராக இருப்பீங்க நம்புகிறேன். சூப்பராக இருக்கணும். இந்த வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி நம்மளுடைய வீடியோக்கு எப்பவும் போல வழக்கம் போல ஒரு பெரிய லைக் பண்ணி என்னுடைய சின்ன இதயத்தை என்கரேஜ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஒரு நல்ல கார், கனவு வெஹிக்கிளை கண்டுபிடிக்கிறதுக்கு நான் ஒரு பாலமாக இருப்பேன் அப்படின்னு நம்புகிறேன். சரி, ஓகேங்க. 2015 நிசானில் டான்சன் கோங்க ஒரு ஒயிட் கலரில் சூப்பராக இருக்குங்க. TN49 வண்டி தான். 5045 வண்டி நம்பர் ஃபேன்சியான நம்பரு. 2015 பெட்ரோல் ஒயிட் கலர், 1,40,000 கிலோமீட்டர் ஓடி இருக்குங்க. சிங்கிள் ஓனர், தஞ்சாவூர் ரிஜிஸ்ட்ரேஷன் தான். ரேட்டு ரொம்ப கம்மி தான். ரோட்டு ரொம்ப கம்மின்னு சொல்ல முடியாது, ரீசனபிளான ரேட்டு. அதுவும் இல்லாமல் நெகோசியபிள் ரேட்டு தான். கோவில் வந்து இது ஃபஸ்ட்டு இந்த வண்டியை ஃபஸ்ட்டு பார்த்துருவோம். இந்த ரேட்டு சொல்லியிருக்காங்கன்னா என்ன ப்ரைஸுக்கு வருவாங்கன்னு. அவுட்லுக்லாம் பாருங்கள். நான் பேசையில் என்னுடைய வண்டியுடைய அந்த குவாலிட்டியை நீங்கள் பார்த்துருங்க. நான் சில நேரத்தில் அவுட் ஆஃப் கண்ட்ரோல் மாதிரி கண்டென்ட் விட்டு பேசிக்கிட்டு இருப்பேன். என்னுடைய கருத்துக்களை உங்களோட ஒப்பீனியன் பேசும்போது வண்டியுடைய குவாலிட்டியை நீங்கள் பார்த்துங்க. பேக் டயர் வந்து ஒரு 35% சொல்லலாம். டயர் பாயிண்ட் ரொம்ப கம்மியாக தாங்க இருக்குது. பட் ஆனால் ஓட்டலாம். உள்ள இன்டீரியர் ஹாசமாக இருக்குது. கோ ப்ளஸ்னா 5 சீட்டர் வரும். இது வந்து சரி, கோ ப்ளஸ்னா 7 சீட்டர் வரும் போல். ஆனால் இன்டீரியர் அட்டகாசமாக இருக்குது. இது 5 சீட்டடு. பேக்கில் மேனுவல் விண்டோ, ஃப்ரண்ட் 2 தான் பவர் விண்டோ வருது. மற்றபடி என்ன நார்மலாக மியூசிக் சிஸ்டம், ஒரு ரயில் ரூப்பு, ஸ்பாயிலரு, அவுட்லுக்கெலாம் நல்லா இருக்குங்க. ரோட்டு மேலே இருக்கனால தூசியாக இருக்கும். சரி, இந்த வண்டிக்கு எவ்வளோ விலை கோட் பண்ணுறான்னு பார்த்தீங்கன்னா 3,30,000. 2015 ட்ரான்சனில் கோ, சிங்கிள் ஓனர், 1,40,000 கிலோமீட்டர் ஓடின வண்டிக்கு. அடுத்து பார்த்தீங்கன்னா அதுக்கு ஒரு 3 லட்ச ரூபா கேட்குறேன். 3,30,000 கேட்குறாங்க. நெகோசியல் ரேட்டு தான். ஸோ தஞ்சாவூர் சோழன் கார்ஸ் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, தஞ்சாவூர் சோழன் கார்ஸ் வந்து நம்ம புதுக்கோட்டை ரோட்லேயே மேலவஸ்தா சாவடி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மேம்பாலத்துக்கு பக்கத்தில் இருக்குங்க சோழன் கார்ஸ். இப்போ பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா ஆல்டோவில் K10ங்க. K10 நான் சொன்னல அந்த டிசைன்ஸ்லாம் நல்லா இருக்குங்க. 2016 மாடல், 2 ஓனருங்க. 2016 2 ஓனர், 90,000 கிலோமீட்டர் ஓடி இருக்குங்க. பெட்ரோல் வேரியண்ட்டு. இந்த காருக்கும் அவங்க விலை வந்து என்ன ரேட்டு கேட்குறாங்க அப்படின்னு பார்த்துருவோம். 2016 அவுட்லுக் நம்ம ஃபஸ்ட்டு பார்த்துருவோங்க. பார்த்துட்டு தான் இதோடைய விலையை பார்க்கலாம். அவுட்லுக் எனக்கு தெரிஞ்சு இதே ஒயிட் கலர் இருந்துச்சுன்னா இன்னமும் டாப்பில் இருக்குங்க. இந்த காரு சில்வராக இருந்தாலுமே டாப்பில் இருக்கும். ரெட் கலர் அப்படிங்கிறது கொஞ்சம் அது இந்த காருடைய அந்த அந்த எப்படி சொல்றது, கவர்ச்சியை குறைஞ்சிருக்கு. பட் இருந்தாலும் இன்டீரியர் பாருங்களேன். இன்டீரியர் அந்த குவாலிட்டி தாங்க, குவாலிட்டி ஆஃப் வெஹிக்கிள் நல்லா இருக்கு. நாங்கள் நல்லா பேக்கில் மேனுவல் விண்டோ தான். ஆலமரம் ஒரு பாட்டு என் மனசுக்குள்ள முணுமுணுக்கிட்டே இருக்குங்க. ஹெட்ஃபோனை போட்டு தனிமையை நான் பயணிக்கையில் நான் ஒரு தனிமையை விரும்பிங்கிறது எனக்கு இப்போ தான் தெரியுது. அப்படியே அந்த பாட்டுக்கும் ட்ராவலுக்கும் அருமையாக இருக்கும். நான் ஒரு வீடியோ எடுக்க போகிறதுல
40-50 கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணுறேன். இப்போ நான் 100 கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணணும். அந்த வகையில் நான் அந்த பாட்டு கேட்டு மனசுக்குள்ளே இருக்குது. சரிங்க, ஆல்டோ கேட்டேன்னு எனக்கு தெரிஞ்சு ரொம்ப குவாலிட்டியாக இருக்குங்க. வந்து நேரில் வந்து செக் பண்ணி பாருங்கள். பாடி லைன்லாம் நல்லா இருக்குது, ரொம்ப பிடிச்சிருக்குங்க. 2016 2 ஓனர், 3,03,000 விலை கேட்குறாங்க. ஆமாம், 3,03,000. ஆல்டோ கேட்டன் 2016 மாடல், 2 ஓனர், 90,000 கிலோமீட்டர் ஓடின வண்டிக்கு கண்டிப்பாக உங்கள் மனசுக்கு பிடிக்கும். நேரில் விசிட் பண்ணி பாருங்கள். அடுத்த கிராண்ட் ஐட்டன் பார்க்கலாம். கிராண்ட் ஐட்டனுங்க 2019 மாடல். 2019 மாடல், சிங்கிள் ஓனர், 55,000 கிலோமீட்டர் ஓடி இருக்குங்க. இந்த காருடைய அவுட்லுக்கும் நம்ம பார்த்துருவோம். பார்த்துட்டு தான் இதோடைய விலையை பார்க்க நல்லாயிருக்கும். அவுட்லுக்லாம் நல்லா இருக்குங்க. ஃப்ரண்ட் 2 புது டயர் பாயிண்ட், பேக்கில் ஒரு ஆவரேஜாக இருக்குங்க. அந்த சைடில் ஓப்பன் பண்ணிடுவோமா? சைடு வியூ பார்க்க, சைடு வியூ நல்லா இருக்குது. உனக்கு பெரிய டென்ட் கிராச்சஸ் இல்லை, பம்பர்ஸில் குரூஸ்லாம் இல்லை. சைடு வியூ இங்கேயும் பார்த்துக்குங்க, அப்படியே ஊற்றுதுங்க. ஆஹா, இன்டீரியர் 2019 குவாலிட்டியாக இருக்குங்க. உங்களுக்கு வாய்ஸ் கேலிங், வேல்யூம் ப்ளஸ் மியூஸ் பற்றி எல்லாம் இதில் வந்துடுது. ஸ்டேரிங் மவுண்டில் வந்துடுது. உங்களுக்கு 5 ஸ்பீடு மேனுவலுக்கு டேஷ்போர்டுடைய குவாலிட்டி எப்படின்னு பாருங்க. சீட் கவர்ஸுடைய குவாலிட்டி நல்லாயிருக்கு. பெட்ரோல் வேரியண்ட்டு, டாப் மாடலு. அப்போது அலைவில் மட்டும் இல்லை, பேக்கில் இங்கே ஒரு சின்ன கருக்கு ரியர் ஏசி விண்டு வச்சுருக்காங்க. பேக்கில் அட்டகாசங்க, குவாலிட்டியாக இருக்குங்க. குவாலிட்டி ஸ்போர்ட்ஸு 1.2 பெட்ரோல் வேரியண்ட்டு. சரிங்க, ஹுண்டாய் கிராண்ட் ஐட்டன் பெட்ரோல் வேரியண்ட்டு 2019 1.2, 55,000 கிலோமீட்டர் ஓடின வண்டிக்கு விலை எவ்வளோ கூட் பண்ணுறாங்கன்னா 5,35,000 விலை கூட் பண்ணுறாங்க. 5,35,000 தேவைப்படுறவங்க ட்ரை பண்ணி பாருங்கள். நேரில் வந்து விசிட் பண்ணி பாருங்கள், ஓட்டி பாருங்கள். மனசுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நல்ல ரேட்டுக்கு பேசி எடுக்கலாம். அடுத்து நம்ம பார்க்க போகிறது ரெனால்ட்டில் வந்து குவிட் கிளம்பர் 2019 மாடலுங்க. 67,000 கிலோமீட்டர் ஓடி இருக்குது. சிங்கிள் ஓனர், பெட்ரோல் வேரியண்ட்டு. இந்த காருடைய குவாலிட்டியை வாங்க செக் பண்ணி பார்ப்போம். அட்டகாசம். என்னப்பா எல்லாமே அட்டகாசங்கிறேன், உனக்கு அதை விட்ட வார்த்தை வராது போலையே அப்படின்னு நீங்கள் சொல்லலாம். நீங்களே பாருங்கள் அந்த குவாலிட்டி. இந்த கிளம்பு டிசைன் பாருங்களேங்க, ஃபோக் லேம்ப் டிசைன் பாருங்கள். அந்த ஆரஞ்சு டிசைன் பாருங்கள். டயர் பாயிண்ட் ஃப்ரண்டில் புது டயர் பாயிண்ட் கண்டிஷன் மாதிரி தாங்க இருக்குது. பேக்லேயும் ஒரு 65% சொல்லலாம். RXT சைடு வியூ பாருங்கள். அப்படியே உள்ளே போகிறோம். இந்த பேஜிங்கே நல்லா இருக்குல்ல, யூனிக்னஸாக போடணும். உள்ள வாசனை நல்லா இருக்குது. அப்போ வந்து இப்போ தான் வண்டி அப்படியே மூவ் ஆகிட்டு இருக்கு. இப்போ இங்கே நிப்பாட்டினதுக்கப்புறம் தான் அந்த ஒரு ஸ்மெல் வந்து செட்டில் ஆகிக்கிட்டு இருக்கு. அப்படி பார்க்கல எனக்கு இது வந்து ஓகேன்னு தான் படுது. ஓகே, ரெனால்ட் குவிட் கிளம்பர் எனக்கு பேரும் வர மாட்டேன். ஓகேங்க, 2019 சிங்கிள் ஓனர், 67,000 கிலோமீட்டர் ஓடின ரெனால்ட் கிளம்பருக்கு, குவிட் கிளம்பருக்கு எவ்வளோ விலைக்கு ஒரு பண்ணுறாங்க பார்த்தீங்கன்னா 4,30,000 விலைக்கு ஒரு பண்ணுறாங்க. நெகோசியபிள் ரேட்டு தான். 4,30,000 நான் என்ன ரேட்டுக்கு வருவாங்கன்னு தெரியும். நல்லா இருக்குது, ஒரிஜினாலிட்டியாக குவாலிட்டியாக இருக்குங்க. கார்கள் எதுவும் இப்போ இந்த வீடியோவில் பார்த்துக்கிட்ட கார்கள் எதுவும் தேவைப்படுச்சு அப்படின்னா கண்டிப்பாக காண்டாக்ட் பண்ணுங்கள். தஞ்சாவூர் சோழன் கார்ஸில் இருக்குது. அடுத்த வீடியோஸும் சோழன் கார்ஸில் இருக்கக்கூடிய வீடியோஸ்லாம் வரும். தொடர்ந்து நம்மளுடைய சேனலுக்கு ஆதரவு கொடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா பெரிய லைக் பண்ணி என்னுடைய சின்ன இதயத்துக்கு என்கரேஜ் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். பை பை, தேங்க்யூ.